வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் புகழான வாழ்க்கை வாழ்வார். இவருடைய வாழ்வு என்பது ஒரு 10 பேருக்காவது பயன்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இவரால் 10 குடும்பங்கள் பிழைக்கும். 10 பேர் வாழ்வதற்கு ஒரு காரணியாக இருப்பார். சொந்தங்கள் இவரை மதியக்கூடிய அளவுக்கு உறவுகள், அண்ணன், தம்பி, அக்கால், தங்கச்சி, சுற்றத்தார், மாமன், மச்சான், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, ஆட்சி என ஒரு உறவுகள் வட்டாரம் இவரை மதிக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் இவரை மதிக்கும். ஒரு கூட்டுத்தொழில் செய்தால் கூட்டுத்தொழில் 10 பேர் செயல் செய்தாலும் இவரை கண்டால் அந்த 9 பேரும் மரியாதை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட மரியாதைகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு என்பது எப்படி இருக்கும் என்றால், காலப்புருஷனுக்கு 4ஆம் வீடு கடகம் வீடு, தாயை குறிக்கக்கூடிய வீடு, விரைவான பயணத்தை குறிக்கக்கூடிய வீடு, வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய வீடு, சுகபோகமான வாழ்வை குறிக்கக்கூடிய வீடு, சொகுசு பங்களாவை குறிக்கக்கூடிய வீடு, கனரக வாகனத்தை குறிக்கக்கூடிய வீடு, இன்னும் ஏராளமான காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த வீட்டினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் கடகத்தில் இருந்து அந்த கடக வீட்டை மங்களக்காரகன் காலப்புருஷனுக்கு முதல் வீடான மேசம் வீட்டினுடைய அதிபதி, காலப்புருஷனுக்கு 8ஆம் வீடான விருட்ச வீட்டுடைய அதிபதி, மங்களக்காரகன், தைரியக்காரகன், விடாமுயற்சிக்கு உரியவன், இளைய சகோதரத்துக்குரியவன் இந்த செவ்வாய் பகவான் கடகம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்த்தால், அல்லது சந்திர பகவானுடைய வீடான கடக வீட்டிலே மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் இருந்தால் அது நீச்ச நிலை என்று சொல்லலாம். அந்த நீச்ச நிலை இருந்தாலும் அந்த சந்திர பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சந்திர பகவான் பார்த்தால் இது சந்திர மங்கள யோகம் என்று பேர். இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் உயர்வான வாழ்க்கை வாழ்வார்கள், பிறரையும் வாழ வைப்பார்கள். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.